ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கு மிகவும் சுவையான க்ரீன் பீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கும் பொழுது மிகவும் சுவையாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்து கொள்ளலாம். கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே ரம்ப இலை 2 துண்டு சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா வாசனைக்காக இதை நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா நாங்கள் வதக்கி கொள்ளுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமாக 1/2 தேக்கரண்டி அளவுக்கு நான் இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கொள்கிறேன். அரைத்தது நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கொள்ளலாம். அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ அதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக 3 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடவே நான் தண்ணிப்பால் 1 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். தண்ணிப்பால்ண்டா நீங்கள் தேங்காயில் நல்ல கட்டிப்பால் எடுத்ததுக்கு அப்புறமாக 2வது தடவை தண்ணி ஊற்றி பிழிஞ்செடுக்கிற பால். கூடவே நான் இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 தேக்கரண்டி அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். நான் 1 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் தேவையண்டா சேர்த்துக்கொள்ளலாம். கேரட் சதுர துண்டுகளாக கட் பண்ணி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு 1/2 தக்காளி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தக்காளி அதிகம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கூடவே நான் இதில் 1/2 கப் அளவுக்கு க்ரீன் பீஸ் சேர்த்துக்கொள்கிறேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷானது. அதோடவே நாங்கள் இதில் முந்திரி பருப்பு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்பு அதிகம் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இதோட சில பேர் நான்வெஜ் சேர்த்தும் செய்வாங்க. அதாவது கோழி இறைச்சியினுடைய ஈரல் சேர்த்து செய்வாங்க. சிலர் மட்டன் ஈரல் கூட இதில் சேர்த்து செய்வாங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு அப்படி விருப்பம் வேண்டாம் நீங்கள் சிக்கன் பார்ட்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் 10 நிமிஷம் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். நாங்கள் சேர்த்துருக்கிற க்ரீன் பீஸ் நல்லா மசிகிற வரைக்கும் நாங்கள் இதை வேக வைக்க வேணும். இதிலேயே நீங்கள் நான்வெஜ் சேர்க்குறீங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நேரம் எடுத்து அந்த நான்வெஜ்ஜை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் வேக வச்சு கூட அந்த நான்வெஜ்ஜை இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சேர்த்துருக்கிற க்ரீன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அதை நீங்கள் ஒரு சிலதை மட்டும் மசிச்சு விட்டுக்கொள்ளுங்க. அப்போ அந்த கறிக்கு நல்ல க்ரீன் கலர் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விடும்பொழுது இயற்கையாகவே நல்ல ஒரு க்ரீன் கலர் இந்த கறிக்கு கிடைக்கும். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக ஒரு மூடி போட்டு மூடி 2லிருந்து 3 நிமிஷம் நீங்கள் நல்லா இதை வேக விட வேணும். நாங்கள் சேர்த்துருக்கிற தேங்காய் பால் எல்லாமே நல்லா வற்றி திக்காக வர அளவுக்கு நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ நல்ல திக்காக வந்திருக்கு. இந்த கறி மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு இதில் சிக்கன் பார்ட்ஸோ மட்டன் பார்ட்ஸோ சேர்த்து செய்கிற விருப்பம்னா நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். நான் அந்த ரெசிபி கூட சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இது வெஜிடேரியன்ஸுக்கு மிகவும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பொருத்தமான பிரியாணி ரெசிபியும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. தேவையான நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது இலங்கை பிரியாணிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் சப்பாத்தி ரொட்டி பிரெட் இதுக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். மிகவும் சுவையாக இருக்கும். அப்பம் இடியப்பத்துக்கு கூட இது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சு